ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறோம். இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து நம்ம மட்டன் கீமா இருக்குது இல்லைங்களா, அதில் தான் பண்ண போகிறோம். மட்டன் கீமாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் நல்லா சேர்த்துட்டு நம்ம சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி நம்ம ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறோம். ஃபில்லிங் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலாங்கெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். அது சிம்பிள் மசாலா தான், வீட்டில் இருக்கிற மசாலா தான், ஜாஸ்தி எதுவுமே சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம வீட்டிலே பசங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் ரோல் பண்ணி கொடுக்கலாம். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்க. ஸ்ப்ரிங் ரோலுக்கு தேவையான பொருள் காமிச்சிடுறேன். நம்ம ஸ்ப்ரிங் ரோல் பட்டி வந்து ரெடிமேடு தான் நம்ம இது வாங்கி வச்சுருக்கிறோம். பாருங்கள், ஒரு 1/2 kg அளவு இது கீமா மட்டன் இது நம்ம கடையிலே கீமா பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறோம். பாருங்கள், ஒரு பெரிய சைஸு நல்லா பெருசாக இருக்கும். மீடியம் இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசு சைஸ் இருந்தாக்கா 1 எடுத்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆம்லேட் கட்டு, கொஞ்சம் கொத்தமல்லியும், ஒரு க்ரீன் சில்லி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது. இந்த கீமாக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்க்கறதுனால ஒரு பெரிய சைஸு கிழங்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே போல் ஒரு கப் அளவு நம்ம க்ரீன் பீஸ் மட்டர், ஃப்ரெஷ் மட்டர் எடுத்து வச்சுருக்கிறோம். பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடரு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடரு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளெக்ஸு, 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடரு, 1/2 டீஸ்பூன் வந்து இது சாட் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம பிளாக் சால்ட் எடுத்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடரு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி. பாருங்க, ஒரு பேன் வச்சுக்கணும். பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கோம். பாருங்க, இந்த அளவுக்கு கோகோனட் ஆயில். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஃபுல்லாக பாருங்க இந்த மாதிரி புகை வருது. இப்போ வந்து நம்ம இதில் பாருங்க, இது க்ளீனாக வடிகட்டி வச்சுக்கிற கீமா சேர்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இது நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இது வேகட்டும், கலர் சேஞ்ச் ஆகட்டும், நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பாருங்க. நம்ம நல்லா மூடி வச்சுட்டோம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும். பாருங்க, இதில் எவ்வளோ தண்ணி வந்துருக்குது பாருங்க. இதெல்லாம் இது கீமா அது தண்ணி, இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு மேலே தான் நம்ம எல்லாம் சேர்க்கணும். பாருங்க, இந்த தண்ணியில் கவுச்சு நல்லா வரும், அதுக்கோசரம் இது ட்ரை ஆகட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஒன்றா இதில் மேலே சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவு. பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கினா நம்ம இது கீமாக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சால்ட் நம்ம அதில் கூட 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கோம், பிளாக் சால்ட்டு. இப்போ இது சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டோம் சால்ட்டை சேர்த்துட்டு. இப்போ இதில் க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம், இன்னும் ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா இதில் மிக்ஸ் ஆகட்டும், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், ஆனியன் சேர்த்துக்கிட்டோம். நல்லா சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு மேலவே நம்ம க்ரீன் பீஸ் சேர்த்துக்கலாம். நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னாக்கா கிழங்கு ஆல்ரெடி நம்ம வந்து பாயில் பண்ணி தான் எடுத்து வச்சுக்கணும். இந்த க்ரீன் பீஸ் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகணும். பாருங்கள், மட்டன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் க்ரீன் பீஸு. இதுக்கு மேலே நம்ம இருக்கிறது பாருங்கள், இந்த மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் சில்லி ஃப்ளெக்ஸு சேர்த்துருக்குறேன். காரக்கு வந்து நம்ம சில்லி ஃப்ளெக்ஸும் அப்புறமா பெப்பர் பவுடர் தான் சேர்த்துருக்குறோம். ஒரே ஒரு க்ரீன் சில்லி ஃப்ளேவர் கோசரம். பாருங்கள், நம்ம மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த பச்சை வாசனை போட்டோம். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மசாலா இதெல்லாம் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஏன்னா கிழங்கு சேர்த்து விட்டு 2-3 நிமிஷம் விட்டுடலாம். அவ்வளோதான். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், கிழங்கு சேர்த்து 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா விட்டுட்டோம். பாருங்கள், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். இப்போ எனக்கா இது சில்லுன்னு ஆன பிறகு தான் நம்ம அது பட்டியில் நம்ம உள்ளே ஸ்டஃபிங் சேர்க்க போகிறோம். அது சில்லுன்னு ஆகட்டும். சில்லுன்னு ஆனேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு சைடு வந்து நம்ம மைதா அது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு ஸ்டஃபிங்க்கு நம்மளுக்கு சேர்க்கறதுக்கோசரம் பட்டிக்கு. பாருங்கள், இந்த சைடு நம்ம நல்லா ஆற வச்சுட்டோம். நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஷீட் சேர்த்து வச்சுக்கிறேன். ஷீட் ஒன்றா எடுத்துக்கலாம். பெருசாக தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த பாதி 2 பீஸ் பண்ணிக்கிறோம், நம்ம பண்ணிக்கலாம். வச்சு ஸ்டஃபிங்கு எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம அவ்வளோ சேர்த்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு கிட்டே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் நம்ம இது அப்ளை பண்ணிக்கலாம் ஒட்டுறதுக்கு. ஹோல்ட் பண்ணிக்கலாம் இந்த சைடு. நம்ம இது டைட்டாக ஹோல்டு பண்ணிக்கலாம். அப்போ தான் ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இதெல்லாம் வச்சுட்டு இங்கே டைட்டாக கெட்டியாக பிடிச்சிக்கலாம். ஒரு வாட்டி பண்ணும்போது எப்படி தான் இருக்கும், ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ண நம்மளுக்கு கரெக்டாக அது உட்காந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறமா நமக்கு இது கரெக்டாக இருக்கும். நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி சைடில் இப்போ இதை சேர்த்துக்கலாம். டோ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம்னா ஏதாவது கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக இப்படி கெட்டியாக பிடிச்சிக்கலாம். அதனால் இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு நம்ம உள்ள ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் கூட பண்ணலாம், இல்லை நீங்கள் வேணாக்கிட்டு ஃபுல்லாக பண்ணிட்டு கூட நம்ம பண்ணலாம். 2 சைடாக பிடிச்சிக்கணும், கெட்டியாக பிடிச்சிக்கணும். நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று பாதி இது கூட காமிக்கிறேன் நான். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இது சென்டரில் கட் பண்ணிக்கலாம். பெருசு உங்களுக்கு வேணும்னு நினச்சிக்கோங்க, சின்னதாக வேணும்னாக்கா நம்ம சின்னதாக அப்புறம் ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு 2 பீஸில் எடுத்து வச்சுக்கணும். சின்னதாக வேணும்னாக்கா நம்ம சின்னதாக அப்புறம் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசு இப்போ வேண்டாம், பெரிய சைஸ் பண்ணோன்னாக்கா சின்ன சைஸில் வந்து நம்ம கொஞ்சமாக சின்னதாக பண்ணிக்கலாம். 2ஆக பண்ணிக்கணும். சேம் இதே மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். சேம் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டோம்னாக்கா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு குட்டியாக இப்படி ஆகிட்டு இது மாதிரி இது கூட பண்ணிக்கலாம். 2 பெருசு 2 சின்னது பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோலாம் செஞ்சு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போது இல்லை அகலமான பாத்திரம் நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், 3 சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஏன்னா ஆயில் சூடாக இருக்கிறதுனால போட்டு கொஞ்ச நேரத்தில் 2 நிமிஷத்துல நம்ம பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சின்ன கூட பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைன்னா பசங்களுக்கோசரம் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, அந்த ஒரே ஷீட் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கொயராக நேராக 2 பீஸ் கட் பண்ணிக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருந்து. இப்போ இந்த மாதிரி ஸ்கொயருக்கு கூட நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு இதில் இப்போ நம்ம சென்டரில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்படி உட்கார வச்சுக்கலாம். உட்கார வச்சுட்டு கொஞ்சமாக ஸ்டஃபிங் இதில் சென்டரில் வச்சுக்கலாம். விட்டுக்கலாம். சைடில் பாருங்கள், ஸ்கொயர் சமோசா மாதிரி பாருங்கள் ஸ்கொயர் ஆகிடுச்சு. இன்னும் 2-3 டிசைன் பண்ணிவிட்டு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், இது கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயர் கூட நம்ம பாருங்கள் 2 நிமிஷத்துக்கு ஈஸி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இந்த அளவுக்கு இது கூட பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.